பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன், அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்ட் 2 பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ கடைசியாக மயங்கியிருப்பாரு. மயங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுவாங்க, இவருக்கு சாம்பி வைரஸால் எஃபெக்ட் ஆகிருக்கான்னு. அதாவது ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஷோல்டரில் குண்டடிப்பட்டு தான் காயமாக இருக்குன்னு ஹீரோவும் சொல்கிறான். சாம்பிலாம் எதுவும் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபீவரும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்து உங்களுக்கு எப்படி இந்த காயம் உருவாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த காயம் ஒரு குண்டடியால் உருவாச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒரு வேளை ஏதாவது பேங்க் ராபரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லை நான் இந்த ஊர் போலீஸ் தான், நான் ஒரு கிரிமினலை பிடிக்கும்போது அவன் என்னை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எந்தளவு சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறோமோ அந்தளவு உயிருக்கு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியவே ஃபுல்லாகவே ஜாம்பியாக இருக்காங்க, லைட்டு கூட ரொம்பவும் டிம்மாக தான் வச்சுருக்காங்க. அதனால 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினச்சே பார்க்கல அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்திங்கன்னா அவனுடைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது பார்த்திங்க அப்படின்னா என் ஒய்ஃபும் வந்து சாம்பியாக மாறிட்டான்னு இந்த மொட்டையன் சொல்கிறான். வெளியே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ காரில் சாம்பி பட்டு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்டுக்கு நிறைய சாம்பி அங்கே இங்கேன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற இந்த சின்ன பையன் வெளியே போய் அங்கே சாம்பி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். அது வேறு யாரும் இல்லை, என் ஒய்ஃப்னு மொட்டை சொல்கிறான்.